அனைவருக்கும் வணக்கம். மீனம் ராசி நண்பர்களே, இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மீனம் ராசி கூட பொருந்தக்கூடிய ரேவதி நட்சத்திரம் 1 முதல் 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் ராசி பலன்படி என்ன மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க. உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். நண்பர்களே, உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க. அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் ஃபியூச்சர்ல நம்ம நம்மளுடைய மீனம் ராசி ரேவதி நட்சத்திரம் பத்தி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிபிகேஷன் வழியா இமீடியட்டா உங்களுக்கு தகவல் தெரியப்படுத்த முடியுங்க. பொதுவாகவே மீனம் ராசி அப்படின்றது காலப்புருஷ தத்துவப்படி இறுதி ராசியா வருவீங்க. மேலும் நம்மளுடைய மீனம் ராசி கூட நிரந்தரமா ரேவதி நட்சத்திர நண்பர்கள் 4 பாதத்த நண்பர்களுமே உள்ளடங்குவீங்க. மீனம் ராசியோட அதிபதி குரு பகவான் மற்றும் ரேவதி நட்சத்திர நண்பர்கள் 4 பாதத்து நண்பர்களுக்குமே அதிபதி நம்மளுடைய புதன் பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினால நம்மளுடைய மீனம் ராசி ரேவதி நட்சத்திர நண்பர்கள் வேண்டி வன்கொண்டி கடவுள் விஷ்ணு பெருமானுங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கோ அல்லது ராமர் கோயிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கோ ஒவ்வொரு வார வியாழக்கிழமைகள்லையோ அல்லது ஒவ்வொரு வார சனிக்கிழமைகள்லையோ காலையிலையோ அல்லது மாலையிலையோ ரெகுலரா போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இந்த மாதிரி நீங்க எப்பெல்லாம் ரெகுலரா கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்பெல்லாம் உங்களுக்கு நடைபெறவிருக்கும் கெடு பலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு நீங்க இந்த கார்த்திகை மாதம் மட்டுமல்லாது இனி வரவிருக்கும் அனைத்து மாதங்களுமே நீங்க எதிர்பார்க்கின்றவனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைப்பதற்கும் 100% வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் தற்சமயம் நம்மளுடைய மீனம் ராசி ரேவதி நட்சத்திர நண்பர்கள் 7 சனியுடைய முதல் சுற்று அப்படின்னு சொல்லக்கூடிய விரய சனி காலத்துல இருக்கீங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் ஒரு சில நண்பர்களுக்கு தேவையற்ற விரைய செலவுகள் இந்த கார்த்திகை மாதம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஆனால் அந்த விரைய செலவுகளை நீங்க எப்படி சுப செலவுகளாக மாத்திக்கிறீங்க அப்படின்றது உங்க கையில தாங்க இருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஒரு சில விஷயங்கள்ல தேவையில்லாம பணம் உங்களுக்கு நிதி இழப்புகள் ஏற்படுது அப்படின்னா அந்த நிதி இழப்புகளை எந்த அளவுக்கு உங்களால் முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அதை சுப செலவுகளை கன்வெர்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மனதில் எந்த ஒரு சங்கடமோ அல்லது உளைச்சலோ ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மேலும் அது மட்டுமல்லாது ஒரு சில நண்பர்கள் கொஞ்சம் உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய உடல் நலத்துல அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையற்ற உடல் உபாயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல சிறந்த கனிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு மிக சாதியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. தற்சமயம் சர்ப்ப கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் சர்ப்ப கிரகமான ராகு பகவான் உங்களுடைய தலையில அமர்ந்திருக்கார். அதாவது உங்களுடைய ராசியில அமர்ந்திருக்காருங்க. இதன் காரணமா ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது சிறிதளவில் கண் வலியோ பல் வலியோ அல்லது பைல்ஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. இன்கேஸ் உங்களுக்கு சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுது அப்படின்னாலும் இம்மீடியட்டா நீங்க உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட போயிட்டு உங்களுடைய ஹெல்த் காமிச்சிட்டிங்க அப்படின்னாலே 100% உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் நிச்சயமாக அதிகரிக்கும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டுமல்லாது நீங்க இப்போ ஒரு சில விஷயங்கள் உங்களுடைய கையில எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த விஷயங்கள் சற்று காலதாமதம் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்க எந்த அளவுக்கு ஒரு பொழுதும் உங்களுடைய மனதை தளர விடாம நீங்க கையில எடுத்த விஷயங்களை வெற்றிகரமா பண்ணி முடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நீங்க நினைச்ச மாதிரி அனைத்து நல்ல விஷயங்களுமே ரொம்ப சீக்கிரமா நடைபெறுவதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ நீங்க ஒரு சில நண்பர்கள் தற்சமயம் ஒரு உத்தியோகத்தில் இருந்திருப்பீங்க. நீங்க இருக்கின்ற இடத்துல பதவி உயர்வுக்காக எதிர்பார்க்குறீங்க அப்படின்னாலும் அது உங்களுக்கு சாத்தியமா கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அதே மாதிரி ஒரு சில நண்பர்கள் நீங்க உங்களுக்கு பதவி உயர்வு இருக்கின்ற இடத்துல கிடைக்கல. அதே மாதிரி இப்போ புதுசா ஒரு ஜாப்காக ட்ரை பண்றீங்க அப்படின்னாலும் நீங்க எதிர்பார்க்கின்றவனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு நல்ல உத்தியோகம் மிக சாத்தியமாக கிடைப்பதற்கும் இந்த
கார்த்திகை மாதம் ஒரு நல்ல அற்புதமான மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க. மேலும் எப்பவுமே 7.5 சனி காலம் ஆரம்பத்திலே ஒரு சில அன்பர்களுக்கு நீங்க எதிர்பார்க்கின்றனமா அயல்நாடு சம்பந்தப்பட்ட உத்தியோகம் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. இப்போ நீங்க விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு பொருந்தக்கூடிய வண்ணமா அயல்நாடு சம்பந்தப்பட்ட உத்தியோகம் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ நீங்க இப்போ அயல்நாட்டுக்கு போயிட்டு உத்தியோகம் பண்ணினீங்க அப்படின்னாலே இந்த 7.5 சனியுடைய முதல் சுற்றான விரை சனி காலத்துல நிச்சயமாக உங்களை நீங்க காப்பாற்றிக் கொள்ள முடியுங்க. அது மட்டுமல்லாது ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல ஓன் பிசினஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க. இப்போ நீங்க எதிர்பார்க்கின்றனமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய ஓன் பிசினஸ் ஸ்டார்ட் செய்வதற்கும் மேலும் அந்த பிசினஸ் நீங்க எதிர்பார்த்தனுமா மிக சிறப்பாகவும் லாபகரமாகவும் நடைபெறுவதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. ஸோ இப்போ ஒரு சில நண்பர்கள் கொடுக்கல் வாங்கல் தொழிலில் ஈடுபட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களுக்கு ஒரு சில நண்பர்களுக்கு மட்டும் உங்களுக்கு நிதி கொஞ்சம் கரெக்டான டைம்ல வராத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டு இருந்திருக்கலாங்க. ஆனாலும் நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய மனதை கொஞ்சம் அமைதிப்படுத்திக்கிட்டு உங்களுக்கு யார்கிட்ட இருந்து பணம் வரணுமோ அவங்க கிட்ட கொஞ்சம் சைலண்டா பேசி பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. மறுபுறம் உங்களுக்கு சுக்கிரன் உங்களுடைய 10வது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய தாய் வழி சைடு சொத்து நீண்ட காலமா வராம நிலுவையில் இருக்கு அப்படின்னா இப்போ அந்த சொத்து உங்களுக்கு சாதகமா தீர்ப்பாவதற்கும் இந்த மாதம் ஒரு நல்ல மாதமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மேலும் இப்போ நீங்க பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு சில பெண்மணிகள் நீங்க வீட்டில் இருந்தபடியே ஒரு நல்ல ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. அதாவது ஒரு பியூட்டிஷியன் ஷாப் ரன் பண்ணதோ அல்லது லேடி சம்மந்தப்பட்ட அழகு சம்மந்தப்பட்ட பொருட்கள் வாங்கி வைப்பதோ அல்லது ட்ரெஸ் இந்த மாதிரி விஷயங்கள் வாங்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கனவு வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. இந்த மாதிரி நினைக்கின்ற விஷயங்கள் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவதற்கும் மேலும் உங்களுடைய தொழில் நீங்கள் எதிர்பார்த்த மிக சிறப்பாகவும் நல்ல முறையில் நடைபெறுவதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு மிக சாதிப்பாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. மறுபுறம் உங்களுக்கு செவ்வாய் உங்களுடைய 5வது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் ஸ்தானமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. ஸோ இப்போ நீங்க எந்த ஒரு வேலையை கையில் எடுத்தீங்க அப்படின்னாலும் ஒரு சில வேலைகள் நீண்ட காலமா இழுவையா போயிட்டு இருந்திருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கின்ற வேலைகள் இப்போ நீங்க கையில எடுத்தீங்க அப்படின்னாலே நீங்க எடுத்த வேலையை நினைச்ச நேரத்தில் நல்லபடியாக முடித்துக் கொள்வதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மறுபுறம் ஒரு சில நண்பர்கள் இப்போ நீங்க ஆல்ரெடி கூட்டு தொழில் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுக்கும் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னருக்கு அவ்வப்போது சிறிதளவில் எதனா கருத்து முதல்கள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் அந்த கருத்து முதல்கள் அனைத்துமே முற்றிலும் விலகுவதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல கனிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் ஒரு சில நண்பர்கள் நீங்க நீண்ட காலமா உங்களுடைய பிள்ளைகளின் பெயர்ல புதிதாக ஒரு சொத்து சேர்க்கை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால உங்களுடைய பிள்ளைகளின் பெயர்ல உங்களால் சொத்துக்கள் சேர்க்க முடியாத ஒரு சின்ன தடங்கள் கூட ஏற்பட்டிருந்திருக்காங்க. அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் இப்போ நீங்க விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுடைய பிள்ளைகளின் பெயர்ல புதிதாக சொத்து சேர்க்கை செய்து கொள்வதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு மிக சாதியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க. மேலும் ஒரு சில தம்பதிகள் தற்சமயம் பிள்ளைகள் வரமில்லாம ரொம்பவே அவதிக்குள்ளாயிருந்திருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கின்ற தம்பதிகள் நீங்க செய்ய வேண்டிய ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களால முடியும் அப்படின்னா இந்த கார்த்திகை மாதம் ஆரம்பத்திலே ஒரு தடவை உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அதற்கப்புறமா நீங்க பிள்ளைகள் வரதுக்காக விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே நீங்க எதிர்பார்க்கின்றனமா பிள்ளைகள் வரம் உங்களுக்கு ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் சாத்தியப்படுவதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல அற்புதமான சிறந்து விளங்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க. அது மட்டுமல்லாது நீங்க எதிர்பார்க்கின்றனமா ஒரு குழந்தையாகவோ அல்லது இரட்டையர்களாவோ ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நீங்க அடுத்து 10
மாதத்துக்குள்ளே ஈன்றெடுப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான ஆரம்ப மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் தற்சமயம் வந்து கேத்து உங்களுடைய 7வது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய மனைவி ஸ்தானம், கலசர ஸ்தானம் மற்றும் கூட்டாளி தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இதன் காரணமாக ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் எதனா ஒரு சில விஷயங்கள்ல வந்து கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்க எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய லைஃப் பார்ட்னர் கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சைலண்டா பொறுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு வந்து தேவையற்ற கருத்து மோதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான ஆரம்ப மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ உங்களுக்கு குரு பகவான் உங்களுடைய 3வது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய உபஜயஸ்தானமான வெற்றி ஸ்தானமான மறைவு ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இந்த இடம் வந்து அவருக்கு என்னதான் மறைவு ஸ்தானமா இருந்தாலும் கூட குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்தை விட தான் பார்க்கின்ற இடத்துக்கு பலம் அதிகம்ங்க. அவர் இப்போ என்ன பண்றாருன்னா உங்களுடைய 3வது வீட்டில் அமர்ந்துகிட்டு தன்னுடைய 7ஆம் பார்வையா வந்து உங்களுடைய 9வது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம் மற்றும் பாக்கிய ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்களுக்கு வந்து நீண்ட காலமா திருமண தடையினால அவதிக்குள்ள இருந்திருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போ நீங்க எந்த அளவுக்கு விடாத முயற்சி பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் இந்த கார்த்திகை மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு நிச்சயதார்த்தம் முடிஞ்சிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால உங்களுடைய திருமணம் வந்து தடைப்பட்டு போயிருந்திருக்கும். இப்போ உங்களுக்கு வந்து மறுபடியும் முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அதே வரன் மறுபடியும் அமைவதற்கும் அல்லது நீங்க எதிர்பார்க்கின்றவனுமா வந்து புதிதாக ஒரு வரன் அமைவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல உகந்த மாதமாகவே உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் கேத்து உங்களுடைய 7வது வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய காரணத்தினால ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ட்டு. ஆனால் அதே சமயம் வந்து நம்மளுடைய குருவுடைய பார்வை வந்து நம்மளுடைய கேத்து பகவான் மேலே விழக்கூடிய மற்றொரு அற்புதமான காரணத்தினாலையும் உங்களுக்கு என்னதான் பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னாலும் அந்த பிரச்சனைகள் வந்து அன்னைக்கு எண்ட் ஆஃப் தி டேக்குள்ள தீர்ந்து போவதற்கும் இந்த கார்த்திகை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான மாதமாக உங்களுக்கு மிக சாதியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் நீங்க மாணவ செல்வங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு படிப்புல வந்து கொஞ்சம் சிறிதளவில் காலதாமதம் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. ஆனாலும் நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய மனதை தளர விடாம கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்க படிக்கின்ற விஷயங்கள் அனைத்துமே உங்களுடைய மனதில் நின்றுட்டு நீங்க எதிர்பார்க்கின்றவனுமா நீங்க எதிர்கொள்ள இருக்கும் எக்ஸாம்ஸ்ல வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவதற்கும் இந்த கார்த்திகை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த பலன்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க. நன்றி, வணக்கம். மீனம் ராசி ரேவதி நட்சத்திர நண்பர்களே. தேங்க்யூ.